அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். மே மாத ராசி பலனும் 12 ராசிக்குரிய சூட்சமமான தெய்வீக பரிகாரத்தையும் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரம் அதிக ஆற்றலையும் அதே சமயம் முன்கோபத்தையும் தரும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பேச்சில் கனிவு தேவை. ராகு 11இல் இருப்பதால் மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. வருமானம் சீராக இருக்கும். குரு 3இல் இருப்பதால் செலவுகள் கூடும், சேமிப்பு குறையலாம். 10ஆம் தேதிக்கு மேல் நிலம், வாகனம் செலவுகள் கூடும். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் ராசியில் வருவதால் அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். ஆனால் சனியின் 12ஆம் இடமான சஞ்சாரம் வேலைப்பளுவையும் அலைச்சலையும் தரும். புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு பிறகு நன்மைகள் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நிர்வாகத்தில் செல்வாக்குகள் கூடும். மாத இறுதியில் பயணங்களும் மகிழ்ச்சிகளும் குடும்பத்தில் ஆனந்தமும் உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மே மாதம் முழுவதும் சிவபெருமானிடம் சென்று ஒரு நெய்விளக்கு ஏற்றி மனமார ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபம் செய்து வருவதன் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். சிவன் கோயிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, ரிஷபராசினியரை பொறுத்தளவுக்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமான பலன்களை தருகின்றன. மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் 12இல் மறைந்திருந்தாலும் ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் 2இல் தனக்காரகன் குரு மற்றும் 11இல் லாபச்சனி இருப்பதும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் நீங்கள் பிறந்த கிழமை, ஒவ்வொரு வாரமும் ஒரு கிழமை வரும்ல, அந்த நாளில் ஏதோ ஒரு புது விஷயம் வாங்குங்க. ஒரு புது துணி வாங்குங்க, புது ஆபரணங்கள் வாங்குங்க. உங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய புது பொருளை வாங்கும்போது சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகி இன்னும் திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பன்மடங்கு லாபம் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். குறிப்பாக 10 ராகு இருப்பதால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கௌரவமும் தேடி வரும். குடும்பத்தில் 2இல் இருக்கும் குரு பகவான் மகிழ்ச்சியையும் சுப செலவுகளையும் ஏற்படுத்துவார். பெண்கள் ஆபரண சேர்க்கையும் கணவர் வழி ஆதரவையும் பெறுவர். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் பொருளாதாரம் உயரும். சரியான செயல்பாடுகளை ரிஷபராசி செய்தால் கடன்கள் தீரும். எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக மல்லிகைப்பூ வாங்கி வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்யுங்க. அன்று உப்பு வாங்குவதும் சிறிதளவு தங்கம் வாங்குவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். மகாலட்சுமி பூஜையை செய்யுங்கள். ஓ மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களே, சீரான பலன்களை தரக்கூடிய மாதமாக தொடக்கத்தில் லாபஸ்தானம் 11இல் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிப்பது தொடக்க காரியங்களில் வெற்றியையும் அரசு வழி ஆதாயங்களையும் பெற்றுத்தரும். அதேபோல் 10இல் இருக்கும் செவ்வாய் 10ஆம் தேதி முதல் 11க்கு மாறுவது பொருளாதார ரீதியாக பெரும் பாய்ச்சலை தரும். குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு, பணம் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த மாதம் கிடைத்தே தீரும். ஸ்ரீராம ஜெயமத்தை தினமும் மே மாதம் முழுவதும் 108 முறை எழுதுவதும், ராமர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடுகளை செய்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 12இல் இருக்கும் சுக்கிரன் மாத இறுதியில் ராசிக்கு வருவதால் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் புதிய வாய்ப்புகளும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். வியாபாரிகள் 11இல் இருக்கும் கிரகங்களின் பலத்தால் நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். 9இல் ராகு இருப்பதால் தந்தை வழி உறவுகளில் மட்டும் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பெரும் வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுகளை செய்வதும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, முக்கியமான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. மாதத்தின் தொடக்கத்தில் 10இல் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிப்பது உத்தியோகத்தில் நல்ல கௌரவத்தை தரும். குறிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 11ஆம் இடத்திற்கு மாறுவது சிறப்பான பணவரவையும் சமூகத்தில் உயர்
பதவிகளையும் பெற்றுத்தரும். 9ல் இருந்த செவ்வாய் 10ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானமான 10க்கு வருவது உங்கள் நிர்வாகத்திறனை அதிகரித்து புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும். 11ல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். எனினும் மாத இறுதியில் சுக்கிரனும் புதனும் 12க்கு மறைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும், தடைகள் தரக்கூடும். 9ல் சனி இருப்பதால் தந்தையுடனான உறவில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு கால நேரமான 10 மணிலிருந்து 12 மணிக்கு துர்க்கைக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்கு நீங்கள் பன்னீர் வாங்கி தருவது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, பல சாதகமான மாற்றங்களும் நிகழ்வுகளும் நிகழக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. மாதத்தின் தொடக்கத்தில் ராசிநாதன் 9ல் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானமான 10க்கு வருவது உத்தியோகத்தில் பொருள் வளர்ச்சியையும் அதிகாரமிக்க பதவிகளையும் பெற்றுத்தரும். 11ல் உள்ள குரு உங்களின் 5ஆம் ராசியை பார்ப்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். மேலும் மாத இறுதியில் சுக்கிரன் மற்றும் புதன் 11க்கு மாறுவது எதிர்பாராத பணவரவையும் சொத்து சேர்க்கையையும் உண்டாகும். 8ல் இருந்த செவ்வாயும் 10ஆம் தேதி முதல் 9க்கு நகர்வதால் உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் குறைந்து உற்சாகமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெருகும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் அஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வையும் சூரியனின் பலமும் உங்களை காத்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். சனிக்கிழமை சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகங்கள் செய்து வழிபாடுகளை செய்வதும் கோயிலுக்கு கோதுமையை தானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய மாதம் மே மாதம். மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் புதன் மற்றும் சூரியன் 8ல் மறைந்திருப்பதால் பணிகளில் சிறு தடைகளும் உடல் சோர்வும் ஏற்படலாம். இருப்பினும் 9ஆம் தேதிக்கு பிறகு புதனும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் 9ஆம் இடத்திற்கு மாறுவதால் பாக்கியங்கள் கூடும், தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். 7ல் இருந்த செவ்வாய் 10ஆம் தேதி முதல் 8க்கு மறைவதால் கோபத்தை குறைப்பதும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். 7ல் சனி மற்றும் 10ல் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரித்தாலும் 6ல் இருக்கும் ராகு உங்களை எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றியை தருவார். சுக்கிரன் 9ல் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு. மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பார்கள். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை தவிர்த்து இருக்கும் தொழிலை சீரமைப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் சவால் நிறைந்த மாதமாக இருக்கும். குலதெய்வத்தை உங்களுடன் வைத்து கும்பிட்டுவிட்டு அனைத்து வேலைகளையும் செய்யுங்கள். குலதெய்வத்திற்கு தினமும் ஒரு காணிக்கையை எடுத்து வைத்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வளமும் நலமும் கிடைக்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, பல்வேறு விதமான நன்மைகளும் அற்புதமான வெற்றிகரமான மாதமாகவும் துலாம் ராசிக்கு இந்த மாதம் அமைய இருக்கிறது. மாதத்தின் 2ஆம் பாதியில் சில எச்சரிக்கைகளும் தேவைப்படுகின்றன. 9ல் குரு பலமாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பையும் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியையும் செல்வத்தையும் தரும். அதேபோல் 6ல் சனி மற்றும் 10ஆம் தேதி வரை 6ல் செவ்வாயும் இருப்பதால் எதிர்ப்புகள் விலகும், கடன் பிரச்சனை குறையத் தொடங்கும். 11ல் கேது இருப்பதால் எதிர்பாராத பணவரவு மற்றும் மூத்த சகோதரர் வழி ஆதாயம் உண்டு. ஆனால் சூரியன் மற்றும் புதன் 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் 10ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் 7ல் அமர்வதாலும் வாழ்க்கை துணையுடனும் நண்பர்களுடனும் பார்ட்னர்களுடனும் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. மகிழ்ச்சியான பயணங்கள் அமையக்கூடிய மாதமாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் கைகூடும். மாணவர்கள் மாத இறுதியில் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் குரு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நன்மையை ஏற்பட முடியும். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் செவ்வரளி மலரையும் செவ்வாழை பழத்தையும் வைத்து வழிபாடுகளை செய்து ஒரு வேல் காப்பை உங்கள் ரைட் கையில் போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வேலும் மயிலும் துணை என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் தினமும் 27 முறை சொல்லி எழுதுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களே,
பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் 6இல் சஞ்சரிப்பது வழக்குகளில் வெற்றி, கடன் நிவர்த்தி மற்றும் எதிரிகளை முறியடிக்கும் ஆற்றலை தரும். குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்திற்கு வருவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து தடைபட்ட காரியங்களை விரைந்து முடிக்க உதவும். 7இல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆதரவும் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். எனினும் 8இல் குரு மற்றும் சனி இருப்பதால் பிள்ளைகளின் வழியில் சிறு கவலைகளும் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் எதிர்பாராத முன்னேற்றமும் எதிர்பாராத செல்வ செழிப்பும் நல்ல நட்பும் நல்ல தொடர்புகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கடின உழைப்பால் பொருளாதார உயர்வும் காணக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் முருக பகவானை வழிபாடுகளை செய்து கோயிலை சுற்றி வந்து அந்த கோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாழை பழத்தை தானம் தருவது விருச்சகராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றியை இந்த மாதம் பெற்றுத்தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற்றக்கான யோகமான மாதமாக அமையிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது குரு பார்வை கோடி நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு பெரும் பலத்தையும் செல்வாக்கையும் மனத்தெளிவையும் தரும். மாதத்தின் முற்பகுதியில் 5இல் இருக்கும் சூரியன் மற்றும் புதன் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு மாறுவது சிறப்பான பலன்களை தரும். இதன் மூலம் வழக்குகளில் வெற்றி, கடன் தொல்லையில் இருந்து விடுதலை மற்றும் அரசு சார்ந்த இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 3இல் ராகு பலமாக இருப்பதால் தைரியம் கூடும். வெளியூர் பயணங்கள் மூலமாக லாபம் நிச்சயமாய் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் அர்த்தம சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பலத்தினால் பொருளாதார உயர்வு, குடும்ப சுபிட்சம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை தருவது, பழங்களை தருவது, வீட்டிற்கு உப்பு வாங்கிட்டு வந்து உப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, வெற்றிகள் பொறுப்புகள் நிறைந்த மாதம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதும் 10ஆம் தேதி வரை செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு அபாரமான தைரியத்தையும் போட்டிகளில் வெற்றியையும் பெற்றுத்தரும். மாதத்தின் தொடக்கத்தில் 5இல் இருக்கும் சுக்கிரன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பிள்ளைகளால் பெருமையையும் ஏற்படுத்தி தருவார். புது ஆபரணங்களை வாங்குவது இந்த காலகட்டங்களில் நன்மையை ஏற்படுத்தி தரும். 2இல் ராகு 8இல் கேது இருப்பதால் வாக்குவாதங்களை தவிர்க்கவும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 3இல் இருக்கும் சனியால் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சாதகமாக அமையும். மாணவர்கள் 1ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் விடாமுயற்சியால் சாதனைகளையும் பணவரவையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் ஆனந்தத்தையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு போட்டு வழிபாடுகளை செய்வதும், நரசிம்மர் கோயிலுக்கு சென்று மனமாற உட்கார்ந்து தியானம் செய்து கற்கண்டு தானம் செய்து வருவதும் நன்மையை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, சாதகமான மாற்றங்களும் சில விஷயங்கள் தடைகளும் ஏற்படக்கூடிய மாதம். உங்கள் ராசிக்கு 5இல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது கோடி நன்மையை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு பெரும் பலத்தையும் இழந்த செல்வாக்கையும் மீண்டும் பெரும் ஆற்றலையும் தரும். மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் 3இல் சஞ்சரிப்பதும் அரசு வழி காரியங்களில் வெற்றியையும் தைரியத்தையும் தரும். 10ஆம் தேதி முதல் செவ்வாய் 3க்கு மாறுவது உங்களது முயற்சிகளில் வேகத்தையும் இளைய சகோதரர்களின் ஆதரவையும் பெற்றுத்தரும். நாளில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் வீடு வாகன சேர்க்கை அல்லது வசதி வாய்ப்புகள் பெருகும். எனினும் 2இல் சனி, 7 சனியின் ஜென்ம சனி முடிந்து குடும்ப சனி நடப்பதால் மற்றும் 2இல் செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருப்பதால் பேச்சில் நிதானமும் அமைதியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களில் கவனமாக இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் 7 சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பார்வை, குரு வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருங்கள், அன்னதானம் செய்யுங்கள். ஓம் நர்பவி நர்பவி மந்திரத்தை மாதம் முழுவதும் தினம் 27 முறை எழுதுவது மீனராசிக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மீனராசி கும்பராசிக்காரர்களுக்கு கடைசியாக வந்தது. இப்போ மீனராசி அன்பர்களுக்குரிய மே மாத
ராசி பலன். மீனராசிக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் காலம். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஜென்மசனி மற்றும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மாதத்தின் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் மனரீதியான அழுத்தமும் ஏற்படலாம். இருப்பினும் 10ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் 2க்கு மாறுவதும் 15ஆம் தேதிக்கு மேல் சூரியன் 3ஆம் இடத்திற்கு வருவதும் உங்களுக்கு துணிச்சலையும் காரிய வெற்றிகளையும் தேடித்தரும். 6ல் கேது இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். ஆனால் 12ல் ராகு இருப்பதால் தேவையற்ற பயணங்கள் மற்றும் விரய செலவுகள் ஏற்படக்கூடும். 4ல் குரு இருப்பதால் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். தாயார் வழி ஆதரவுகள் கிடைக்கும். மாத இறுதியில் புதனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்திற்கு மாறுவது வீடு வாகன சேர்க்கை மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஜென்மசனியின் தாக்கத்தால் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் மாத பிற்பகுதியில் அதற்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்கள் 26ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில் அதிக ஆர்வமும் காட்டுவார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் தொடக்கத்தில் மந்தமாக இருந்தாலும் பிற்பகுதியில் பொருளாதார உயர்வும் மன நிம்மதியும் செல்வ செழிப்பும் ஏற்பட்டே தீரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் வீட்டில் விரதமிருந்து சர்க்கரை பொங்கல் செய்து ஓம் குபேராய நம ஓம் ஸ்ரீம் லட்சுமியம் நம என்கின்ற 2 மந்திரத்தையும் 108 முறை ஜபம் செய்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் தருவதன் மூலமாக செல்வ செழிப்புக்கான மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். இந்த மே மாதம் உலகெங்கும் நல்ல மழை பெய்யட்டும், அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியங்கள் கிடைக்கட்டும், அமைதி பெருகட்டும், சகல சௌபாகியம் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். இது மே மாதத்திற்குரிய பொதுவான பலன்கள் தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன பண்ணுனா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற தனிநபர் ஆலோசனை வேணால் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மே மாதம் நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்களை சந்திக்க கீழுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.